அதிபத்த நாயனார் இன்று முதற்கொண்டு 63 நாயன்மார்கள் வரலாற்றினை மிக சுருக்கமாக எளிமையாக நாம் காணலாம். அகர வரிசையிலே பார்ப்பதால் முதலில் அதிபத்த நாயனார் பற்றி பார்க்கின்றோம். இவரை பற்றி திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரர் சொல்லும் பொழுது, விரிதிரை சூழ் கடல் நாகை அதிபத்தற்கு அடியேன் என்று சொல்லுகின்றார். அதனால் நாகப்பட்டினம் கடற்கரை பகுதியை ஒட்டி ஒரு கிராமத்திலே பரதவர் குலத்திலே மீன்பிடி தொழில் செய்து வந்த பக்தர் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். இவருடைய பெயர் வேடிக்கையாக அமைந்திருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம். இப்பொழுது எல்லாவற்றையும் தமிழ்படுத்துகின்ற முறையிலே அதிவிரைவு வண்டி, அதிவிரைவு தொடர் வண்டி, இப்படி எத்தனையோ முன் ஒட்டுகள் சேர்க்கப்படுகின்றன. ஆங்கிலத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறத அதிவிரைவு வண்டி. விரைவு ஃபாஸ்ட்டு, ரொம்ப வேகமாக போகிறது அதிவிரைவு அப்படின்னு சொல்கிறோம். அதுபோல் பக்தர்களுக்குள் மிக தலை சிறந்தவராக இருந்ததுனால அதிபக்தர் என்று வழங்கப்படுகின்றார். பக்தர் என்ற சொல் உச்சரிப்பிலே வடமொழி கலந்து விடுகின்றது என்பதனால பத்தர் என்று தகரம் சொல்லப்படுகின்றது. அந்த வார்த்தை சொல், அதனுடைய மொழி இயல்பு அதெல்லாம் விட்டுவிட்டு அவருடைய பக்தி நிலையை மட்டும் நான் பார்க்கலாம். அதிபத்த நாயனார் மிக சிறந்த நிலையில் அந்த பரதவர் குலத்திலேயே தலைமை பண்பு கொண்டவராக, நல்ல வசதியோடு கடலுக்குள் சென்று மீன்களை படகு நிறைய பிடித்து கொண்டு வருவார். அவருடைய வலையிலே சிக்கிய முதல் மீனை சிவபெருமானுக்கு அளிப்பதாக மீண்டும் கடலுக்குள்ளேயே விட்டுவிடுவது அவருடைய வழக்கம். இதன்படியே பல ஆண்டு காலம் நடந்து கொண்டு வருகின்றது. சிவபெருமான் வறுமையிலும் செம்மையாக இருக்கின்றாரா, செம்மையான சிவபரம்பொருளை சிந்தையிலே நிறுத்தி இருக்கின்றாரா என்பதை உலகு காட்ட விரும்பினார். அதனால் அதிபத்தருடைய செல்வமும் பழமை நிலைமையும் மாறிக்கொண்டே குன்றிக்கொண்டே வந்தது. அந்த நிலையிலும் மனம் தளராமல் முதலாவது தன்னுடைய வலையிலே சிக்கிய மீனை சிவபெருமானுக்கு அர்ப்பணமாக மீண்டும் கடலுக்குள்ளேயே விடுகின்ற பழக்கத்தை அதிபத்த நாயனார் கைவிடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தார். சிவபெருமான் மேலும் தன்னை சிக்கன பற்றி கொள்கின்றாரா என்பதை சோதிக்க ஒரே ஒரு மீன் மட்டும் அவர் வலையிலே சிக்கும்படியாக செய்தார். அப்படி இருந்த போதிலும் அந்த ஒரு மீனையும் திரும்பவும் கடலுக்குள்ளே போட்டுவிட்டு மனைவி மக்கள் எல்லோரும் சரியான உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கின்ற இடமும் செம்மையாக இல்லாத அளவிற்கு வறுமையின் பிடியிலே சிக்கி தவித்தார்கள். அப்படி ஒரு நாளிலே அவருக்கு தங்க மீன் கிடைப்பதாக சிவபெருமான் ஏற்பாடு செய்தார். ஒருவேளை வறுமையின் கோர பிடியிலே சிக்கி இருக்கும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு அவனுக்கு கிடைத்தால் அதில்
மனம் தடுமாறி தான் பிடிக்கின்ற முதலாவது மீனை அர்ப்பணம் செய்யாமல் தானே எடுத்து செல்கின்றானா என்று சோதிக்கலாம் என்று அன்றைய தினம் அவருக்கு ஒரு தங்க மீன் கிடைக்கின்றது. அதிலே நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கின்றது. குழுமியிருந்த அனைவரும் சொல்லுகின்றார்கள், நீ இனிமேலும் உன்னுடைய அந்த பொருத்தமில்லாத பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்காதே. இறைவனே உனக்கு அளித்திருக்கின்றார் உன் வறுமையிலிருந்து மீண்டு வருவதற்கு, நல்ல வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். இந்த மீனை வீட்டுக்கு எடுத்து செல் என்று எல்லோரும் சொல்லுகின்றார்கள். அப்பொழுதும் அதிபத்தர் காது கொடுத்து கேட்கவில்லை. இன்று இந்த ஒரே ஒரு மீன் தான் கிடைத்திருக்கிறது, அந்த மீன் சிவபெருமானுக்கு உரியது, எனக்கு தேவையில்லை என்று மீண்டும் கடலுக்குள்ளே போட்டு விடுகின்றார். அந்த நொடி பொழுதிலே ரிஷப வாகனத்தின் மீது உமையம்மையோடு சிவபெருமான் காட்சி தந்து அவருக்கு சிவலோகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வீடு பேற்று நிலையினை அருளி செய்கின்றார். எல்லோரும் பார்த்து வியந்து போகின்றார்கள். இந்த நிகழ்ச்சி இன்றளவும் நடைபெற்று கொண்டு வருகின்றது. நாகப்பட்டினம் கடற்கரை பகுதியிலே ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்து அன்று இந்த தங்க மீன் கிடைத்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அந்த மீன் கிடைக்கின்றது, மறுபடியும் அதை கடலுக்குள்ளேயே விட்டு விடுகின்றார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு உற்சவ மூர்த்தியாக அதிபத்த நாயனாருடைய அந்த பஞ்சலோக சிலை எடுத்து வரப்படுகின்றது. அவருக்கு சிவபெருமானும் உமையம்மையும் காட்சி தருகின்றதற்காக அவர்களுடைய உற்சவமூர்த்தி சிலையும் எடுத்து வரப்படுகின்றது. இன்றளவும் அந்த கோவிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அவருடைய அந்த பெருமானுடைய பெயர் காயாரோக ஈஸ்வரர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி பக்தர்களுக்குள் மிக தீவிரமான அதிகமான பக்தி கொண்டவராக விளங்கிய காரணத்தால் அதிபத்தர் 63 நாயன்மார்களிலேயும் தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். அவருடைய அந்த வாழ்க்கை சம்பவம் இன்றளவும் அந்த நாகப்பட்டின கடற்கரையிலே ஈசன் முன்னிலையிலே நடத்தப்படுகின்றது. ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்திலே என்றால் அவர் எத்தனை பெரிய சிறப்பு பொருந்தியவராக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அதன் மூலமே அறிந்து கொள்கின்றோம். நாளை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாயன்மார் பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.